இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் சாதம், கீரை பொரியல் செஞ்சாச்சு. கீரை பொரியல் வந்து கம்மியா இருந்ததுனால, வெண்டைக்காயும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதான் வச்சிருக்கேன். சைட்ல சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டு, காய் எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். காலையில இடியாப்பம் தான் செய்ய போறேன். ஆசையா இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான். கடுகு, சீரகமும் தீர்ந்துருச்சு. ஸோ எப்பவுமே நான் சொன்ன மாரி கழுவிட்டு அப்புறமா ரீஃபில் பண்ணுங்க. வேலை கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு, அப்படியே ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டே குடிக்க கிளம்பியாச்சு. நான் குடிச்சிட்டு வரதுக்குள்ள வெண்டைக்காயும் வெந்துருச்சு, பருப்பு வெந்துருச்சு. வெண்டைக்காய்க்கு உப்பு, மசாலா எல்லாம் போட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்தா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். பருப்பு வந்து நான் எப்பவுமே மசிச்சுட்டு சேர்ப்பேன். ஸோ இப்படி இருந்தா தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால நல்லா மசிச்சுட்டு, அது கூட மசால் பொடி, மஞ்சத்தூள், காய்கறி எல்லாமே சேர்த்து மறுபடியும் ஒரு 2, 3 விசில் விட்டோம் அப்படின்னா, காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தாளிச்சு மட்டும் எடுத்துறணும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்னும் சாம்பார் தாளிக்கிற வேலை மட்டும் தான் இருக்கு. இடியாப்பத்துக்கு எப்பயுமே மாவு பெணையும்போது, இந்த மாரி வெந்நீல கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி பெனஞ்சீங்க அப்படின்னா, இடியாப்பம் செம்ம சாஃப்ட்டா வரும். வாயில வச்ச உடனே கரையிற மாரி சூப்பரா சாஃப்ட்டா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இடியாப்பமும் ரெடி ஆயிருச்சு.